நாட்டின் 2.0 ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் மக்களிடம் வாங்கும் சக்தி கூடும் என்று புதுவை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கூறினார். புதுவை அரசின் வணிக வரித்துறை சார்பில் அடுத்த தலைமுறைக்கான சேவை வழங்கும் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் எனும் தலைப்பில் வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பு மற்றும் ஜிஎஸ்டி தொழில் வல்லுநர்களுடன் கலந்துரையாடல் கூட்டம் தனியார் உணவு விடுதியில் வெள்ளிக்கிழமை நடந்தது. இதை தொடக்கி வைத்த அமைச்சர் லட்சுமி நாராயணன் பேசியது, உலக நாடுகளில் வரி விதிப்பில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. நம் நாட்டில் ஜிஎஸ்டி வரி வருவாய் கடந்த 4 ஆண்டுகளில் ரூபாய் 14 லட்சம் கோடியிலிருந்து 2 மடங்காக உயர்ந்து ரூபாய் 22 லட்சம் கோடியாக அதிகரித்தது. இருப்பினும் மக்களின் மீது கூடுதல் சுமை விதிக்க வேண்டுமென்று கருதி நம் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி 2.0 சீர்திருத்தத்தை கொண்டு வந்துள்ளார். சாதாரண மக்கள் பயன்படுத்தும் எல்லா பொருட்களுக்கும் ஜிஎஸ்டியில் வரி குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்சூரன்ஸ் துறையில் முற்றிலுமாக வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்த நடவடிக்கையால் மக்களிடம் சேமிப்பு அதிகரிக்கும். அதனால் அவரிடம் வாங்கும் சக்தியும் அதிகரிக்கும். இதனால் வியாபாரமும் அதிகரிக்கும். ஜிஎஸ்டி வரி குறைப்பால் புதுவைக்கு ரூபாய் 190 முதல் ரூபாய் 200 கோடி வரை இழப்பு ஏற்படும். இருப்பினும் வியாபாரம் அதிகரித்தால் வருவாய் அதிகமாக கிடைக்கும் என்றார் அமைச்சர் லட்சுமி நாராயணன். தலைமை செயலர் சரத் சௌகான் பேசுகையில், ஜிஎஸ்டி சீர்திருத்தம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. நம் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி கூறியதை போன்று இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களையே வாங்குவோம் என்றார். சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், மாநில வரிக்கான ஆணையர் மற்றும் செயலர் யாசின் எம் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.